Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths theory of equation chapterல exercise 3.6ல first sum பார்ப்போம். இந்த வீடியோல discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equation கொடுத்திருக்காங்க. ஒரு equation கொடுத்திருக்காங்க. power 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது. இது வந்து நமக்கு descending orderல தான் இருக்கு. இப்போ இத என்ன பண்ணனும் அப்படினா நம்ம வந்து நான் இத வந்து இந்த equationனை p of x ன்னு எடுத்துக்கிறேன். P of x is equal to இந்த equation கொடுத்திருக்கிற equationனை எடுத்துக்குவோம். இப்போ number of positive roots negative roots எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா இப்போ இந்த பாருங்க எல்லாமே பவர்ஸ் நிறைய இருக்கு. அதனால இது பெரிய equation பெரிய சம்னு நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இப்போ இத என்ன பண்ணனும்னா positive roots negative roots எப்படி கண்டுபிடிக்கணும்னா number of sign changes in this equation. இப்போ இங்க என்ன இருக்கு plus இருக்கு. இங்க இருந்து பிளஸ்ல இருக்கு இல்லையா, இங்க போகும்போது என்ன இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. சோ இங்க ஒரு சைன் சேஞ்ச் இருக்கு. அடுத்து இங்க பாருங்க மைனஸ் இருக்கு. மைனஸ்ல இருந்து இங்க போகும்போது பிளஸ்ல இருக்கு. சோ இங்க ஒரு சைன் சேஞ்ச். அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, இங்க போகும்போது மைனஸ்ல இருக்கு. சோ இங்க ஒரு சைன் சேஞ்ச். இங்க மைனஸ் இருக்கு, இங்க போகும்போது பிளஸ் ஆயிருக்கு. சோ சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து இங்க பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு. சோ நோ சைன் சேஞ்ச். இங்க பிளஸ் இருக்கு, அடுத்து போகும்போது இங்கே பிளஸ் தான் இருக்கு. ஸோ நோ சைன் சேஞ்ச். அடுத்தது இங்கே பிளஸ் தான் இருக்கு, பிளஸ் 2 பிளஸ் தான் இருக்கு. ஸோ நோ சைன் சேஞ்ச். இங்கேயும் நோ சைன் சேஞ்ச். ஓகேவா? இப்போ எத்தனை சைன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் பி ஆஃப் எக்ஸ், த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் in p of x is equal to 4. எத்தனை number of sign changes ஆயிருக்கு? 1 2 3 4 இருக்கு இல்லையா? so 4 sign changes இருக்கு. அப்போ p of x has at most 4 positive roots இருக்கும். therefore p of x has at most 4 positive roots. ஸோ பாசிட்டிவ் ரூட்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெகட்டிவ் ரூட்ஸ் அதே மாதிரி கண்டுபிடிக்கும் போது நெகட்டிவ் ரூட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். இப்போ மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா என்ன ஆகும்? பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் வரும் இல்லையா? பவர் ஈவனா இருந்ததுன்னா மைனஸா இருந்ததுன்னா பிளஸ் ஆயிடும். இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆகும்? அது பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் பண்ணோம்னா என்ன ஆகும்? அது மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா? மைனஸ் எக்ஸ் கியூப்னு வரும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ளஸில் இருக்கும்போது பவர் வந்து ஈவனில் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும் சைனு, பவர் வந்து ஆடில் இருந்ததுன்னா மைனஸாக தான் இருக்கும் சைனு. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னாகும், இதுலேயே பார்ப்போம் நம்ம. இப்போ 9x⁻9ன்னு இருக்குது. இது ப்ளஸில் இருக்கா? ஸோ மைனஸில் வரும் இல்லையா? பவர் வந்து ஆடாக இருக்குது. அதனால் மைனஸ் 9x⁻9. அடுத்தது மைனஸ், இது பவர் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 4x⁻8. அடுத்தது பவர் வந்து ஆடில் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் வரும் நமக்கு. ஸோ மைனஸ் 4x⁻7. அடுத்தது பவர் வந்து ஈவனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் போடும்போது ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ்னு தான் வரும். மைனஸ் 3x⁻6. இங்கே பவர் வந்து ஆடில் இருக்குது. ஸோ மைனஸில் வரும். ஸோ மைனஸ் 2x⁻5. அடுத்தது பவர் வந்து இங்கே ஆடில் இருக்குது. ஸோ மைனஸ் இங்கே வந்து மைனஸில் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதால நமக்கு மைனஸ் எக்ஸ் கியூப். இங்கே பவர் ஈவனில் இருக்குது. ஸோ அது வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 7x². இங்கே பவர் வந்து ஆடில் இருக்குது. ஸோ மைனஸில் வரும். மைனஸ் 7x. இங்கே எக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போது எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. ஸோ நோ சைன் சேஞ்ச். இங்கே மைனஸ்லேருந்து மைனஸ் தான் போகுது. ஸோ நோ சைன் சேஞ்ச். இங்கேயும் மைனஸ்லேருந்து மைனஸ் தான் போகுது. நோ சைன் சேஞ்ச்.
இங்கேயும் மைனஸ்லேருந்து மைனஸ் போகுது, ஸோ நோ சைன் சேஞ்ச். இங்கேயும் மைனஸ்லேருந்து மைனஸ் போகுது, நோ சைன் சேஞ்ச். இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் போகுது, ஸோ ஒரு சைன் சேஞ்ச். இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகுது, இங்கே ஒரு சைன் சேஞ்ச். இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ் போகுது, இங்கே ஒரு சைன் சேஞ்ச் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை சைன் சேஞ்ச் இருக்குது பாருங்கள். the number of sign changes in the number of sign changes in p of minus x is 3. 3 sign changes இருக்கு இல்லையா? Therefore p of minus x has at almost 3 negative roots. So p of x has at most maximum number of negative roots வந்து 3 negative roots. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான், இந்த மெத்தடில் தான் இந்த சம் வந்து நம்ம பாசிட்டிவ் ரூட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.